Hey, this is Venkat for venkatfin.com. We look at the health insurance, pure term insurance, ஓவராலாக ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணும் அப்படின்னா நம்பர் வந்து வெங்கட்ஃபின்.காம்ல இருக்கும், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். இப்படி நான் கேட்கறது பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா சொசைட்டியில் நிறைய டிஸ்கிரிப்பன்சிஸ் இருக்கும். ஒரு இந்த 3 வருஷமாக நான் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன்னா, ஐ ஏர்ன் மை லிவிங் டூயிங் திஸ் ஒர்க். அதனால எனக்கு மெரைனர்ஸ்ட்ட பேசியாச்சு, டாக்டர்கிட்ட, ஒரு இன்ஜினியர்கிட்ட, மோஸ்ட்லி ஐடி செக்டரில் கார்பரேட் என்வரான்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, என்ஆர்ஐஸ், முக்கியமாக என்ஆர்ஐஸ் இன் சிங்கப்பூர் அண்ட் மிடில் ஈஸ்ட். இப்படி இப்படி இருக்கவங்ககிட்ட நம்ம பேசும்போது ஒரு செக்டார் வந்துட்டு ரொம்ப அவங்க கம்மியாக அவங்களுக்கு சேலரி பே பண்ணுறாங்கன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டது வந்து இந்த எனி கைண்ட் ஆஃப் காலேஜில் ப்ரொஃபஸர், ஸ்கூல் விட்டுருங்க, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம், அது தனி வீடியோ பண்ணணும். ஒரு காலேஜுங்கிறது வந்து இட் இஸ் டூயிங் அ சர்வீஸ் டு த சொசைட்டி. ஒரு காலேஜில் படிக்கிறாங்க, ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பிஎஸ்ஜி காலேஜ்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி எனி கைண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஃபார் தட் மேட்டர், ஒரு அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்க, ஆர் இன்னொரு டயர் 3 டவுனில் ஒரு சின்ன பாலிடெக்னிக் காலேஜ், வாட் எவர், தே ஆர் டூயிங் எ குட் சர்வீஸ் டு த சொசைட்டி. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, சம் ஒன் லேர்ன்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ் அவங்க லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. நிறைய சிங்கப்பூர் மிடில் ஈஸ்ட் டிப்ளமோ படிச்சுட்டு போய் இப்போ 20 lakh 30 lakh earn பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன், நல்ல கான்ட்ரிபியூஷன். ஆனால் இவங்களோட எம்ப்ளாயீஸை வந்துட்டு அவங்க வந்து நல்லா வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால் 100% வந்து நம்ம வந்து எஸ்ன்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறேன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரி பற்றி தப்பாக பேச முடியுமா? அடிக்க வந்துடுவாங்க. ஸோ தட் இஸ் வை ஐ வாண்ட் டு அட்ரஸ் தேர் பெயின் பாயிண்ட்ஸ். வீடியோ பார்த்து எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. யார்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுதான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஓகே கைஸ், ஓகே, லெட் அஸ் கெட் இன் டு திஸ். தேங்க்யூ தமிழ்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட். ஓகே, மேட்ருக்கு வந்துடுவோம். இப்போ நீங்கள் 2 விஷயத்த, எந்த மிட்டாய் நீங்கள் வாங்கி வைக்கணும்னு சொல்கிறேன். ஒரு வேளை இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் இதே கதையை தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். நீங்கள் 10 lakh வாங்க சொல்லுவேன் நான். முடியலன்னா 5 lakh சமைச்சு கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹேவ் அ ஃபேமிலி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சைல்டு, இல்லாட்டி நீங்கள் உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு பெரிய மேஜர் செட் பேக்னா வாங்க முடியாது. யங்காக இருக்கும் போதே ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் காலேஜில் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. நிறைய காலேஜில் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடையாது, அதை கூட பண்ணுறதில்ல எம்ப்ளாயி பெனிஃபிட்டாக. பட் எனிவே, அப்படியே கொடுத்துருந்தாலும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி வைக்கிறது நல்லது. என்கிட்ட நீங்கள் கன்சல்டிங் பண்ணுன்னா ஐ வில் கிவ் யூ அ ப்ராப்பர் கைடன்ஸ் ஆன் விச் பிளான் டு க்ரோ, ஓவரால் என்ன பண்ணலான்னு சொல்லுவேன். என்கிட்ட நீங்கள் கன்சல்டிங் பண்ணாட்டியும் இது வாங்கி வைக்கிறது நல்லது. பிகாஸ் அவேர்னஸ் இஸ் சம்திங் ஐ டூ இட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். என்ன இதில் பிரச்சனை, எவ்ரி இயர் ப்ரீமியம் வில் இன்க்ரீஸ். இதில் நிறைய ஐஆர்டி இதெல்லாம் அலோவே பண்ணக்கூடாது. ஒரு சில பிராண்ட் என்ன சொல்கிறாங்க, ப்ரீமியமே இன்க்ரீஸ் பண்ணாத பிராண்டுங்கிறாங்க. மாட்டிப்பீங்க. ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணாமல் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கன்சிஸ்டண்ட்டாக கிளைமை செட்டில் பண்ண முடியாது. நான் எழுதி வேணால் தரேன். இந்த இண்டஸ்ட்ரியை நான் வந்து க்ளோஸ் அட் 3 years ட்ராக் பண்ணுறேன். அண்ட் ஐ நோ தட் நாளைக்கு ஃபியூச்சரில் பிளான் அந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, அந்த பிளானில் ஓவராலாக ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு என்னைக்காவது மெயில் வரும். இன்க்ரீஸ் பண்ண தான் செய்வாங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸில் பேர்டன் என்னன்னா, வருஷம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆக தான் சொல்ல வரேன். டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து 35,000க்கு மேலே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தயவுசெய்து டேர்ம் இன்சூரன்ஸ் இட்ஸ் ரைட் டைம் ஃபார் யூ டு அப்ளை. ஒரு 3 மாதம் சேலரி ஸ்டேட்மெண்ட்டு, 6 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஹெல்த் நல்லா இருக்கும் போது வாங்கிக்கோங்க. பிகாஸ் யுவர் ஃபேமிலி நீட்ஸ் யூ. நமக்கு எதுவும் ஆயிருங்கிறதுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறது இல்லை. டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்கு, ஒருத்தர் 1 crore வாங்குறாரு அப்படின்னா அவர் இருந்தாலும் இல்லாட்டி அந்த 1 crore ஒரு எஃப்டிலேயே போட்டாங்கன்னா வருஷம் 6 லட்சம் வந்துட போகுது. அந்த சில்ட்ரனோட எஜுகேஷன் கண்டினியூ ஆகணும். இதுதானே பேசிக் ஃபிலாசபி. 3 கோடிக்கு வாங்க வேண்டாம். தமிழ் மக்கள் வந்துட்டு இப்போ ஆந்திராவில் இருக்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க நார்த் இந்தியாவில் 5 crore விரும்பி வாங்குறாங்க, 20 lakh ஆனுவல் இன்கம் இருந்தால். பட் அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நான் 50 lakh to 1 crore அதையாவது வாங்கி வச்சுங்கிறது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். இந்த வீடியோ எதுக்காக பண்ணனா, எனக்கு தெரிஞ்சு ஒரு காலேஜோட ரெவன்யூ 35 கோடி 40 கோடின்னு வச்சுக்கோங்களேன் வருஷத்துக்கு. எனக்கு உண்மையாகவே இந்த காலேஜோட ரெவன்யூ இவ்வளோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத எனக்கு இன்சைடர் ஸ்டோரியாக சொன்னாங்க ஒருத்தங்க. ஆனால் அதே காலேஜில் ஒருத்தர் கன்சல்டிங் பண்ணுறாரு. அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா less than 35,000 rupees per month. இன்னைக்கு நிறைய பேர் 30, அவங்க ஏஜ் 30, இப்போ 35 வயசில் 50,000 ரூபாய் கீழே சம்பாதிக்கிறாங்கங்கும் போது தே ஆர் மேரி. ஓகே, இதை பாருங்க, லெஸ்
ஆவரேஜ் பாருங்க. நீங்கள் வந்து இல்லை எங்கள் காலேஜில் நிறையா ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆவரேஜ் நான் வரேன், நான் ஆவரேஜ்னா 50-60,000 இருக்குங்க. சரிங்களா? 50-60-80 வரைக்கும் போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. மேக்ஸிமம் 1.5 lakhs. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில காலேஜஸில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி மேக்ஸிமம் சேலரி கிடைக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாஃப் ஆர் ஸ்லேவ்ட் இன் டு திஸ் ஜாப். ஸ்லேவ்டி, இது வந்து ஸ்லேவரி. ஒரு காலேஜில் ரெவென்யூ வருதுன்னு அதனால தான் ரெண்டும் ஒரே ஸ்லேட்டில் போடுறேன். ரெவென்யூ இல்லாத சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது. ரெவென்யூ இல்லாத காலேஜஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு காலேஜ் லாஸில் போகுதுன்னு சொன்னால் அது சரியாக மேனேஜ் பண்ணலன்னு அர்த்தம், நீங்கள் பிராண்ட் பண்ணலன்னு அர்த்தம். உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. ஏன்னா இந்த சைக்கிள் பாருங்க, இது என்ன சவுத் கொரியாவா, ஜப்பானா? கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை பத்துக்கிறாங்க, ஸ்கூலில் அனுப்புகிறாங்க, காலேஜ் மேண்டேட்ரி. இது மேண்டேட்ரி ப்ராடக்ட் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க, விச் இஸ் எஜுகேஷன். கரெக்டாக? அதனால யூ ஆர் மேக்கிங் மணி பட் யூ ஆர் பேயிங் லெஸ் டு யர் ப்ரொஃபஸர்ஸ். நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஐடி செக்டரில் இப்போ இந்த வாரம் 4-5 பசங்க இந்த மாதிரி, சார் நான் 24, 25, அம்மா அப்பாக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும், எனக்கு டேர்ம் பிளான் வாங்கணும், கன்சல்டிங் பண்ணுறாங்க. இவங்களும் 35,000 கீழே ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐடி செக்டர் ஒரு கார்பரேட் என்வரன்மெண்ட்டில் 35,000 40,000 சேலரி கொடுக்குறாங்கன்னா தே வில் கீப் ஆன் க்ரோயிங். இது அப்படி கிடையாது. இவங்க இவ்வளோ கம்மியாக நீங்கள் சேலரி பே பண்ணும்போது எப்படி நான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கூட இஷ்யூ பண்ண முடிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் 2-3 தடவை சொல்லுவேன், நீங்கள் ஒரு வருஷம் ப்ரீமியம் கட்டாமல் விட்டீங்கன்னாக்கா அது வீணாக போயிடும். மாதம் மாதம் கொஞ்சம் காசு எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எவ்வளோ சேலஞ்ச் இருக்குது. ஓகே, இது வந்து மைனர் இஷ்யூன்னு நினைக்கிறீங்க. இதே அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவரோட சைல்டுக்கு ஆக்சுவலி ப்ரைவசி பாலிசி இருக்குது. நான் யூனிவர்சிட்டி பேர் சொன்னதே தப்பு, நான் அப்புறம் எடிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் பேர் சொல்லலை, யாரோ ஒருத்தருங்க, சரிங்களா? இப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். குழந்தைக்கு எம்ஆர்ஐ எடுத்தாச்சு, மேஜர் ஹெல்த் செட் பேக், எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கும்? பட் இவருக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் கொடுத்தேன். பட் நான் அவர்கிட்ட திட்டினேன்னா உரிமையாக திட்டுறதான், தமிழுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுவாங்க. சார் நீங்கள் வந்து 60,000 ஏர்ன் பண்ணுறீங்க மாதம் 35,000 இருக்கவங்க வந்துட்டு வாங்கலைன்னா நான் வருத்தப்பட மாட்டேன். சரி, அவங்க சமாளிக்கிறதுக்கு கஷ்டம்னு வாங்காமல் 60,000 மந்த்லி இன்கம் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து சைல்டு குழந்தை பிறந்து 91st டே வாங்கி வச்சுருக்கணும்னு நான் சொன்னேன். பட் ஹீ இஸ் அ நைஸ் பர்சன், இல்லைன்னு சொல்ல. நம்ம நல்லவங்களாக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் சொல்ல வரேன் நான். ஸோ மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் டு காலேஜ், anyone who owns and runs a college, நீங்கள் காலேஜ் பெரிய பொசிஷனில் இருந்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். டிஸ்க்ளைமர் பார்த்துக்குங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் த ஸ்கீம் லெட்டர் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. இது எல்லா கம்பெனிக்கும் நான் சொல்கிறேன். முக்கியமாக காலேஜ் ஒரு 5 கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த காலேஜை ரன் பண்ணுறவங்களுக்கு 5 கோடி ரூபா இல்லையா என்ன? கண்டிப்பாக வச்சுருக்கிறாங்க, சரிங்களா? உங்கள் சில்ட்ரனுக்காயே சேர்த்து வைக்காதீங்க. உங்கள் காலேஜை நம்பி ஒரு 100 ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்கன்னா, ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஓகே, மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது, கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு பண்ணவே கூடாது. ஒரு 5 கோடி ரூபாய் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. யூ கேன் கால் இட் அஸ் அ எம்ப்ளாயி பெனிஃபிட் ஃபண்டுன்னு சொல்கிறான். நீங்கள் 35,000 சேலரி கொடுங்க, ஒரு சின்ன ட்வீக்காவது நான் சொல்லித்தரேன் நான். ஒரு 12% கிடைக்குது உங்களுக்கு ரிட்டர்ன். அப்போ 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? இந்த ஃபண்டில் இருந்து காலேஜ் ட்ரஸ்ட் பேரில் போட்டேன்னா 60 லட்சம் வருஷம் கிடைக்குது. சம்டைம்ஸ் நெகட்டிவ் 5 கோடி 4 கோடி 80 லட்சமும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இது மார்க்கெட்டை நம்பி, நாட்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறோம். அமெரிக்காவில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் ஒரு நல்லா முன்னேறிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஒரு கோடி ரூபா டொனேட் பண்ணுங்கள். யூனோ வேர் த யூனிவர்சிட்டிஸ் ஆர் இன்வெஸ்டிங்? தே ஆர் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக் மார்க்கெட் ஒன்லி, இந்த அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ். நீங்கள் இந்த நாட்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம், பண்ண பிடிச்சிருந்தா, ரிஸ்க் தெரிஞ்சா. கரெக்டாக? அப்போ 5 கோடியே ஒரு எம்ப்ளாயி பெனிஃபிட் ஃபண்டாக நீங்கள் போட்டு 12% சிஏஜிஆர் குடிக்குதுன்னா ஒரே வருஷத்தில் உங்களுக்கு ஒரு 60 லட்சம் கிடைக்குது. நீங்கள் இதை கூட சொல்லாமே, எப்பெல்லாம் வந்து மார்க்கெட் நல்லா இருக்கோ அப்போல்லாம் உங்கள் காலேஜ் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 60 லேக்கை மாத்திரம் நீங்கள் டிவைட் பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் 10 கோடியை போட்டிங்கன்னா 1 கோடி 20 லட்சம் கிடைக்க போகுது, 12%. இதோட 20% கிடைச்சா அதுவும் ஜாஸ்தி கிடைக்கும். 60 லட்சம் தான் கிடைக்குதுன்னே வச்சுக்கிறேன் நான். 60 ஸ்டாஃபுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா ஜாஸ்தி ஒரு போனஸ் மாதிரி கொடுக்கலாம், இல்லாட்டி அவங்க சேலரியில் இன்க்ளூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 1 இயருக்கு மாத்திரம் நாங்கள் வந்து இந்த ஒரு காம்பனண்ட்டாக ஆட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இல்லாட்டி இல்லை எங்கள் காலேஜ் வந்து பெரிய காலேஜ், 600 பேர் வேலை செய்கிறாங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், அந்த 60 லட்சத்தை how many 10,000 makes 6 lakhs 60 lakhs? how many 10,000? 600 10,000 makes 60 lakhs. நீங்கள் அந்த 10,000 ரூபாய் ஒரு போனஸாவது கொடுங்க, ஜனவரி மாதமோ பிப்ரவரி மாதமோ ஹாஸ்பிட்டலில் காலேஜ் ஆரம்பிக்கும் போது. அட்லீஸ்ட் தட் எக்ஸ்ட்ரா மணி மைட் ஹெல்ப் தம். 35,000 ரூபா 40,000 ரூபா சேலரி கொடுத்துட்டு இத்தனை ஸ்டாஃப் வச்சிருக்கிறேன் பெருமை வேறு பேசுனீங்கன்னா, ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ தி ஸ்மால் ட்வீக். உங்கள் கையில் 5 கோடி 10 கோடி இல்லையா என்ன கேட்குறேன் நான். அதையாவது நீங்கள் வந்து ஒதுக்கி வச்சு உங்கள் ஸ்டாஃபை நீங்கள் வந்து
வாழ வைங்கன்னு சொல்கிறேன் நான். உங்கள் காலேஜில் படித்து முடிச்சுட்டு போய் 5 வருஷத்தில் லைஃபே மாறிடுது ஒரு சில பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு. கரெக்டாக இல்லையா? உங்கள் ஸ்டாஃப்க்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? டூ சம்திங் லைக் திஸ். ஏன் நான் பேச வேண்டியது இருக்குன்னா, இப்ப பாருங்க எல்லா வாஸ் அன் ஐடி எம்ப்ளாயி. எனக்கும் உலகத்துக்கு சம்பந்தமே இல்லை. இப்போ இன்னைக்கு எல்லா எல்லா செக்டார்லையும் நான் பேசிட்டேன். அக்ராஸ் த வேர்ல்டு தமிழ் பேசுகிறவன்ட்ட பேசிட்டேன் நான். நம்ம ஒரு சில இண்டஸ்ட்ரியில் தவறு நடக்குதுன்னா நம்ம சொல்லணும்னு எனக்கு தோணுது. 50 வயசில் காலேஜ் ப்ரொஃபஸராகவே வேலை செஞ்சுட்டு 50 வயசில் கால் பண்ணுறாரு, 50,000 ரூபா சம்பாதிக்கிறேங்கிறாரு. ஹி டோன்ட் ஹவ் எனி சேவிங்ஸ், நோ ஃபிக்ஸ்டு டெபாசிட். வாட் வில் யூ டூ ஆஃப்டர் இஸ் ரிட்டையர்மெண்ட்? நோ பென்ஷன். அதனால ஏதாவது நீங்கள் உங்களை நம்பி ஒரு சில பேருக்கு தான், ஒரு சில ஓனர்ஸ்க்கு தான் அந்த மாதிரியான எண்ணங்கள் வருது. இது இந்த காலேஜ் ரன் பண்ணுறவங்க ஐ நான் பேர் சொல்ல விரும்பல. அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு உரிமையாக சொல்லிட்டேன். ஒரு சில காலேஜ் பேர் சொல்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. எக்ஸாம்பிள் லயோலா. அட்மின் ஸ்டாஃப் இஸ் மேக்கிங் 35,000 ருபீஸ். எவ்வளோ பெரிய காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் இது, எவ்வளோ பெரிய பிராண்ட் இது. உங்கள் காலேஜில் படிச்சுட்டு பெரிய பெரிய ஆக்டராக இருக்கிறாங்க. அவன் எங்கேயாவது அமெரிக்காவில் போய் சயின்டிஸ்டாக இருப்பான். அவங்க லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண மாதிரி உங்கள் காலேஜில் வேலை செய்கிறவங்க லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பழகுங்கன்னு சொல்கிறேன் நான். தட் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணா மெசேஜ் பண்ணுங்கள். இன்னைக்கு காலையில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ரேண்டம் கால் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஐ மே நாட் பி குட் டு எவ்ரி ஒன், பட் ஐ earn my living doing this. Thank you so much. நல்லா இருங்க. குட் லக் டு யூ.